சீனு மாயா சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா இப்போது மாயா ஒரு வழியாக அந்த கோச்சை நம்ம தனாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு சம்மதிக்க வச்சிடுறாங்க. இந்த பக்கம் கோச்சும் நேராக வீட்டில் விஷயத்த சொன்னதும் நம்ம ரகுராம் எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மாயாவில் தான் அந்த கோச்சே வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டு தனாவும் மாயாவை கட்டி பிடிக்கிறாங்க. எல்லார வாழ்க்கையிலையும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்க மாயா. ஆனால் உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்காயும் இல்லை, எங்களையும் யோசிக்க விடுறா இல்லை மாயா. இங்கே பாரு மாயா, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம பேசாமல் சீனுக்கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு போதும். ஐயோ பெரியம்மா, முதல்ல தனா வாழ்க்கையை பார்ப்போம். தனாவோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெரியப்பாவோட ஆசையில் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். அதுக்கப்புறமா என் விஷயத்தை பற்றி யோசிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பெரியம்மா அப்படின்னு போதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிச்சிருது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோன்னா எப்படியோ நம்ம தனா விளையாடுவாங்க. கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தனா விளையாடுறதே கதிர் கூட சேர்ந்து வாழத்தாங்கிற விஷயம் நம்ம பார்வதிக்கும் பத்மாவுக்கும் தெரிய வருங்க. இந்த விஷயம் பார்வதிக்கு தெரிஞ்சால் சும்மா விடுவாங்களா? கண்டிப்பாக பாண்டிக்கிட்ட சொல்லுவாங்க. பாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா நேராக புவனேஸ்வரி பசுபதி கிட்ட சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் செம்மையாக அந்த இடத்துல கோவப்பட்டு எப்படியாச்சும் தனா விளையாட விடாம தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இருந்தாலும் நிறைய போராட்டங்களை கடந்து தனா கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மாயா ரகுராமுக்கும் மறைமுகமாவே நிறைய பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ரகுராம் இப்ப வரைக்கும் தலை நடக்கிறதுக்கும் காரணம் மாயா தான். கூடிய சீக்கிரமே பணம் நகையை கொடுத்து அந்த காது குத்துற விழாவில் நம்ம ரகுராமுக்கு கௌரவத்தை தேடி தந்தது மாயாங்கிற உண்மை. அந்த கடன் கொடுத்தாங்க இல்லையா, கடன் வாங்கின பணத்தை கொடுத்தாங்க இல்லையா அந்த நடேசனுங்கிறவங்க, அவங்க போய் ரகுராம் கிட்டே உண்மையே சொல்லணும். இப்படி மாயாங்கிற பொண்ணு தான் உங்களோட பணம் நகையெல்லாம் கொடுக்க சொன்னாங்கய்யா, மற்றபடி அது என்னோட சொந்த நகை பணம் இல்லை, அது மாயாவோட நகை தான், இதுதான் என்னோட பணமும் சொந்த நகையும், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம ரகுராமுக்கே புரிய வரும், நமக்கு தெரியாமல் மாயா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கோவில் பூசாரி இருக்காங்க இல்லையா, அப்போது அம்மனோட நகை காணாமல் போச்சு. அந்த உண்மையை கோவில் பூசாரி எப்படியாச்சும் ரகுராம் கிட்ட சொல்லணும். மாயா அம்மா தான் இப்படி நகையை தேடிக்கொண்டு கொடுத்தாங்க, அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உங்க குடும்பமே தெருவுக்கு நின்று இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் மாயா ரகுராமுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்காங்க. அந்த உண்மை எல்லாமே கூடிய சீக்கிரம் ரகுராமுக்கு தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க.